அது சண்டேவாக இருந்தாலும் சரி, மண்டேவாக இருந்தாலும் சரி, எல்லா நாளுமே தினமும் என்னடா குழம்பு செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த டென்ஷனே இல்லை. நேற்று ராத்திரி இந்த மீன் குழம்பு எனக்கு கனவுலலாம் வந்துருச்சு. சரி இன்றைக்கி மீன் குழம்பே செஞ்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். செஞ்சதும் பார்த்துருக்கேன். ஆனால் நான் ட்ரை பண்ணதில்லை. சரி இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு மண் சட்டியில் தான் செய்கிறோம் அப்படின்னு நான் யோசித்தாலுமே என்கிட்ட மண் சட்டி இல்லை. என் அத்தைக்கு கால் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் ப்ளீஸ் உங்கள் மண் சட்டி எனக்கு கடனாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். ஒருத்தர் ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ உஷாராக நம்ம பார்த்து மறுபடியும் கொடுக்குற வரைக்கும் பொறுப்பாக வச்சுக்கணும்ல. ஆனால் அது என்கிட்ட இல்லை. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ இந்த மண் சட்டி கேமராவில் அழகாக வருதா அப்படின்னு கேமராவே பார்த்துட்டு மீன் சட்டியை கோட்டை விட்டேன். அது க்ராஸாக நான் ஸ்டவ் மேலே வைக்க போய் அது விழுற மாதிரி இருந்துச்சுன்னு பிடிச்சேன். லைட்டாக கிராக் விழுந்துருச்சு. சரி என்கிட்ட இருக்கிற பாத்திரத்தில் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்பவுமே என்னுடைய ரெசிபியை தான் ஃபாலோ பண்ணி நான் செய்வேன். சரி இந்த தடவை எப்பவுமே ஒரே மாதிரி செய்கிறோமே, டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லேயே ஏதோ ஒரு வீடியோ பார்த்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோவில் என்னமோ அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் செய்கிறப்போ அது ரொம்ப சூப்பராக இல்லாமல் சுமாராக வந்துருச்சு. அதுக்கு என்னுடைய ரெசிபியே ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணிருச்சு.